வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது செகண்ட் சிவி லிஸ்ட். அது சம்மந்தமான தகவல் தான். ஏன்னா நிறைய நண்பர்கள் செகண்ட் சிவி லிஸ்ட்டு அப்படின்றது கொடுப்பாங்களா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற சந்தேகம் கேட்டிருந்தீங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சிவி லிஸ்ட் அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இது கிடையாதுங்க. என்னென்னா நமக்கான மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் வேலை, எஸ்ஜிடி கேண்டிடேட்ஸாக இருக்கிற அனைவருக்கும் வேலை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள் அப்படின்றது. ஸோ இந்த ஒரு விஷயம் செகண்ட் சிவி லிஸ்ட் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல பாதிப்படைகிறது இந்த முதல் விஷயந்தான். எல்லோருக்கும் வேலை அப்படிங்கிற விஷயந்தான் செகண்ட் சிவி லிஸ்ட்டால் பாதிப்படையும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், செகண்ட் சிவி லிஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு 50 வேக்கன்ட் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாலும் அதுவும் செகண்ட் சிவி தான். இல்லை ஒரு 10 வேக்கன்ட் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு சிவி லிஸ்ட்டு கொடுத்தாலும் அதுவும் செகண்ட் சிவி லிஸ்ட்டு தான். அல்லது ஒரு 20,000 பணியிடங்கள் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாலும் அதுவும் செகண்ட் சிவி லிஸ்ட்டு தான். இதை நம்மளால் கணிக்க முடியாது, யூகிக்க முடியாது எந்த அளவுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம இந்த செகண்ட் சிவி லிஸ்ட் அப்படிங்கிற ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னா முழுக்க 100% தேர்வு எழுதி, அதாவது நியமன தேர்வும் சரி தகுதி தேர்வும் சரி எழுதின அனைவருக்கும் வேலை, இரண்டுத்துலேயும் பாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வேலை அப்படின்றதும் தாண்டி 2 தேர்வுகள்லையுமே பாஸ் பண்ண நபர்கள் அவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதன்மையான கோரிக்கை. அதை நோக்கி தான் நம்மளும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த எல்லாருக்கும் வேலை அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம செகண்ட் சிவி லிஸ்ட்டை எதிர்பார்க்குறது வேண்டாம் அப்படின்றது தான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இந்த மாதிரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதேபோல் நம்ம மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், டிஸ்ட்ரிக் வைஸ் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றது. அது பழைய ஓல்டு லிஸ்ட்டு தான். அது தற்காலிக ஆசிரியர்களாக அவ்வளோ நபர்கள் பணியாற்றுறாங்க. ப்ளஸ் 24 அந்த வருடத்தில், அடுத்து இப்போ இருக்கக்கூடிய 25வது வருடத்தில் அங்கே வேக்கன்சி லிஸ்ட்டு ஒரு 2500 பேர் பணி ஓய்வு பெற்றாங்க. ஸோ அதனுடைய லிஸ்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 15,000 காலி பணியிடங்கள் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதை அதாவது நம்ம செகண்ட் சிவி லிஸ்ட்டுன்னு எதிர்பார்க்குறதுக்கு பதிலாக இருக்கக்கூடிய அனைத்து பணியிடங்களையும் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த ஒரு இதில் மோட்டிவில் போகும்போது தான் நம்மளால் வெற்றி அப்படின்றது கிடைக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வேறு குழுக்களில் பயணித்தாலும் சரி, இல்லை ஒரே குழுக்களில் இருந்தாலும் சரி, எல்லாருமே எஸ்ஜிடி தேர்வர் அவ்வளோதான். ஸோ அதை தாண்டி ஒன்றும் பெருசாக போகிறதில்ல. ஒரு சில இடங்களில் நடக்கக்கூடிய தவறுகள், அது தவறுகளாக இல்லை, கேண்டிடேட்ஸ் உங்களோட தேர்வு எழுதின நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகங்கள், அதை தான் அவங்க கேட்குறாங்க. அந்த சந்தேகங்களையே உங்களால் தீர்த்து வைக்க முடியல அப்படின்றத மிகப்பெரிய ஒரு வேதனை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வேறு குழுக்களில் இருக்கிறது தவறுகள் கிடையாது. எந்த குழுக்களில் இருந்தாலும் எஸ்ஜிடி கேண்டிடேட்ஸ்க்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தீர்த்து வைங்க. அது எல்லா விஷயத்துக்கும் நான் தான் சொல்லணும் அப்படின்றது இல்லை. ஸோ ஒரு ஈவெண்ட் ஏற்பாடு பண்ணுறீங்க, ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்றது நல்லது தான். அதாவது என்ன சொல்கிறது, புரியவங்களுக்கு புரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்ன பேசுகிறோன்றது புரியாது. ஒரு ஈவெண்ட் ஏற்பாடு பண்ணுறீங்க, ஏற்பாடு பண்ணிவிட்டு அதை அமௌண்ட்டு கேட்குறீங்க, அதெல்லாம் நான் டெலீட் பண்ணலையே. என்னென்னா சரி, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு நல்லது நடக்கட்டும், அவங்க இப்போது ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க, ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா ஓகே, அது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்லதாக போய் முடியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மெசேஜஸ் டெலீட் பண்ணலை. நீங்கள் இப்போ கூட குரூப்பில் இருந்தீங்கன்னா எடுத்து செக் பண்ணியே பார்க்கலாம். ஸோ அந்த மெசேஜெல்லாம் டெலீட் பண்ணியிருக்க மாட்டோம். எந்த மெசேஜஸ் டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா, அன்வான்டாக தேவையே இல்லாத ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணும்போதும் அந்த மாதிரி விஷயங்களை தான் டெலீட் பண்ணுறோம். ஸோ அதை எல்லாமே டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா நீங்கள் அந்த அமௌண்ட் கேட்ட மெசேஜஸ் எல்லாமே டெலீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருந்திருக்காது.
அது ஒரு விஷயம். ஸோ அது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் யாருக்காவது எப்படியாவது நம்ம மூலியமா நல்லது நடக்கலைனாலும் யாருடைய மூலியமாகவும் நல்லது நடந்தால் அது வரவேற்கத்தக்க விஷயந்தான் அப்படின்றது தான் அது ஒரு விஷயம். 2வது, அமௌண்ட் கொடுத்த நபர்கள் என்ன சொல்கிறது, அந்த காமன் குரூப்பில் எதுவும் கேட்க முடியல. ஸோ இங்கே வந்துட்டு அவங்களுடைய சந்தேகங்களை கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஏதாவது பதில் கொடுக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். அதுக்கு வந்துட்டு நம்ம உடனே ஒரு 10-20 லிங்க் அனுப்புனா நான் இதாவேன், உடனே என்கிட்ட வந்துட்டு ஏதாவது ஒன்று கேட்டுட்டோம்னா நம்ம வந்துட்டு அப்படியே ஜெயிச்சிடலாம், நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா அதுதாங்க மிகப்பெரிய முட்டாள்தனம். நமக்கு என்ன தேவை, நம்மளோட வெற்றி எதில் அடங்கியிருக்கு? முழுக்க வேலை வாங்கணும், எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும், அதில் தான் வெற்றி அடங்கியிருக்கே தவிர எனக்கு வந்துட்டு இந்த குரூப்பில் அதாவது நான் ஒரு மெசேஜை டெலீட் பண்ணுறேன்னா அதை தான் நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போட்டி மனப்பான்மையோடு அனுப்புறதுல உங்களோட வெற்றி இருக்குது அப்படின்னா அதை நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுலையா உங்களோட வெற்றி இருக்குது அப்படின்றது தான் என்னோட மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஸோ நீங்களாம் அதை எப்படி யோசிக்கிறீங்கன்றதை பாருங்கள். உங்களோட வெற்றி இந்த குரூப்பில் நம்ம வந்துட்டு அப்படியே நிறைய மெசேஜஸ் போட்டுருவோம், நிறைய வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சிடுவோம், இதெல்லாம் பண்ணிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறீங்க. உங்களுடைய முதன்மையான அதாவது நமக்கு எது தேவையோ அந்த ஒரு பாதையிலிருந்து தவறி தேவையே இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கோமோ அப்படின்றது தான் என்னுடைய கருத்து கணிப்பு. இப்போவும் சொல்கிறேன், எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, காயின் கூட பூ தலை அப்படின்னு 2 பக்கம் இருக்கும். எல்லா விஷயத்துலேயும் 2 பக்கம் இருக்கணும். அதுதான் நம்ம பண்ணக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அதாவது தவறுகள் அப்படின்னு சொல்ல வரல, ஒரு சிலருக்கு அது தவறுகளாக தெரியுது, எனக்கு அது தவறுகளாக தெரியுது அப்படின்னா நீங்கள் அதற்கு சரியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ யாரும் நான் கூட அதை கேட்கல, அதாவது உங்களுடைய கூட பயணிக்கிற உங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணின நபர்கள் தான் அந்த தகவலை கேட்குறாங்க. என்ன நடந்திருக்கு, இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஸோ அதை முழுசாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே. அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டிய விஷயம் பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் தாராளமாக தீர்த்து வைக்கலாம். அதை விட்டுட்டு கேட்ட கேள்விகள் ஒன்று, வந்த ஆன்சர் வேறு ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் இதை டெலீட் பண்ணுறேன், நான் இதை ரிமூவ் பண்ணுறேன், ஒருத்தரை ரிமூவ் பண்ணுறேன், நான் மெசேஜஸ் டெலீட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு அவங்க கேட்கவே இல்லையே. நீங்கள் கொடுத்த ஆன்சரில் பாதி அதுதான் இருக்குது. ஸோ அதனால தான் குரூப் இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சைலண்ட் மோடில் போட்டுது. ஸோ அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். ஏன்னா நம்மளோட வெற்றி என்ன அப்படிங்கிறது, நம்மளோட பயணம் என்ன அப்படிங்கிறது மேபி மறந்த மாதிரி என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தாங்க இதுவும் சொல்கிறேன். ஸோ இதை நம்ம இப்படி தான் போகுது அப்படி தான் போகுதுன்றது இல்லை. ஸோ பர்சனலாக நம்ம வேலை வாங்கிறதுக்கு என்ன வழிகள் தேர்ந்தெடுக்கணுமோ அந்த வழிகளை தேர்ந்தெடுக்கலாம். தேவையில்லாத விஷயங்கள் பண்ணலாம், பண்ணுறதுக்கு காலங்கள் எவ்வளவோ இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் கொஞ்சம் பொன்னான காலங்கள். இந்த டைமிங் யூஸ் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். இன்னும் 1 வருடத்துக்கு அப்புறம் எஸ்ஜிடியை பற்றி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அதனால் இப்போ இருக்கிற டைமில் நம்ம என்ன எஃபெக்டிவாக பண்ணலான்றதை யோசிக்கணுமே தவிர தேவையில்லாததை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை. ஒன்றும் இல்லை, உங்களை தவறுதலாக பேசுகிறோமோ இல்லை தவறுதலாக அவங்க சொல்கிறாங்களோ அதற்கான சரியான முழுமையான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது யாருக்காவது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக யாருக்கும் புரியாமல் இருக்க போகிறதில்ல. அவங்களும் உங்களுடைய சார்ந்த எஸ்ஜிடி கேண்டிடேட்ஸ் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ அதனால தான் இந்த விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக ஒன்றா இருங்க அப்படின்னு நான் மறுபடியும் சொல்கிறதுக்கான காரணமும் அதுதான். எல்லாருமே எஸ்ஜிடி தான். இப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி வேலை வாங்கினாலும் எல்லாருக்கும் தான் கிடைக்க போகுது. இல்லை இங்கே இருக்கவங்க என்ன கஷ்டப்பட்டு சக்ஸஸ் பண்ணி வேலை வாங்கினாலும் அதுவும் எல்லாருக்கும் தான் கிடைக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் யாருக்காக போராடுறோம் அப்படிங்கிறத மறந்துட்டு நம்மளாக ஒரு விஷயத்தை முன்னெடுத்துக்கிட்டு நிறுத்திக்க வேணாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுக்கு
மேலேயும் உங்களுக்கான சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய சந்தேகங்கள் என்ன அப்படின்றத தாராளமாக தீர்த்து வைக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.